டேப்லெட் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எடிட்டருக்கு தேவையான பிசி, அதை விட நான் என்ன பிசி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுதான் எல்லாரும் வாங்கணும், இது யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. நான் யூஸ் பண்ணுறதை ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட நிறைய பேர் பர்சனலாக கேட்டிருந்தாங்க, என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறீங்க. சில பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தாங்க, என்ன கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுறீங்க, சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். எந்த ஒரு பிசி எடுத்தாலும் உங்களோட ப்ராசஸர் ஸ்பீட் சொல்லுங்கள். என்ன காரணம், ப்ராசஸர் கேட்டவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஜென்ரலாக ப்ராசஸர் அப்படிங்கிறது நாம் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேருக்கும் அதுக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குங்க. ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற ப்ராசஸர் என்ன அப்படின்னா i9 9th ஜென்ரேஷன் 9900KF அப்படிங்கிற மாடல் தான். எதுக்காக இதை நான் வாங்கினேன் அப்படின்னா, 9th ஜென்ரேஷனில் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கோ அந்த வெர்ஷன் நான் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராசஸரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லைங்க, நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அங்கே போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இதை நான் வாங்கியிருக்கேன், எனக்கு இது ஓகேவாக இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் என்னோட தாட்ஸு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். இந்த ப்ராசஸருக்கு அடுத்தது ஜென்ரலாக ப்ராசஸரை பிளேஸ் பண்ணுற இடம் தாங்க, அதுதான் மதர்போர்ட். ஸோ இந்த மதர்போர்டு அப்படிங்கிறது தான் ஓவராலாக நம்ம பண்ணுற எல்லா ப்ராசஸிங் எல்லா விஷயங்களையுமே கேரி ஓவர் பண்ணுற இடம். அதாவது அது கிராஃபிக் கார்டாக இருந்தாலும் சரி, ரேமாக இருந்தாலும் சரி, ப்ராசஸராக இருந்தாலும் சரி, ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மதர்போர்ட். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற மதர்போர்டு என்ன அப்படின்னா, ஆசூஸில் Z390 டஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கேமிங் சீரிஸ் மதர்போர்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எடிட்டிங்கு கேமிங் சீரிஸ் மதர்போர்டு யூஸ் பண்ணலாமான்னா, ஜென்ரலாக கேமிங் மதர்போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, 24/7 நீங்கள் ரன் பண்ணாலும் அந்த போர்டு உங்களுக்கு தாங்கும். எடிட்டிங்கும் அதே பேட்டர்ன் தான், 24/7 ரன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த போர்டு தாங்கணும். அதனால் நான் ஆசூஸில் எடுத்திருக்கேன். ஆசூஸில் எடுத்ததுக்கு காரணம், ஆசூஸில் டைரெக்டாக வாரண்ட்டி இருக்குது. அது கம்பெனி வாரண்டியாகவே என்னால் கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கு 3 years வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ராசஸருக்கு இந்த போர்டு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராசஸருக்கும் அந்த போர்டு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்த வெர்ஷன்ஸும் இருக்குது. எது பெட்டரான வெர்ஷன் அப்படிங்கிறத மேபி நீங்கள் நெட்டில் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மாற்றி கூட வாங்கிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் வாங்கினது ஒரு டீசெண்டான காஸ்ட்டு, ப்ளஸ் நான் வாங்கின அந்த போர்டுக்கு அந்த ப்ராசஸருக்கும் ஓகேவாக இருக்குது. ஸோ அதனால் அதை நான் வாங்கியிருக்கேன். மதர்போர்டுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ரேம். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸருக்கு அடுத்து ரேம்க்கு அடுத்து கிராஃபிக் கார்டு. நீங்கள் இதுவே சிஜி ஒர்க் பண்ணுறீங்க அல்லது விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே உல்ட்டாவாக மாறும். அங்கே கிராஃபிக் கார்டு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வரும், அதுக்கு அடுத்து தான் ரேம் வரும். ஸோ இந்த ரேமுக்குமான கிராஃபிக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, எடிட்டிங்கில் ரேம் ரொம்ப முக்கியம், கிராஃபிக் கார்டு செகண்டரி. இதுவே விஎஃப்எக்ஸ்லேயும் அனிமேஷன்லேயும் போனீங்க அப்படின்னா அங்கே கிராஃபிக் கார்டு ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு ரேம் வரும். ஸோ அதனால் இங்கே நான் யூஸ் பண்ணுற ரேம் என்ன அப்படின்னா, கோசர் பிராண்டில் 16GB ரேம் யூஸ் பண்ணுறேன். 16:2 அதாவது 32GB யூஸ் பண்ணுறேன். ஸோ 32GB ரேம் யூஸ் பண்ணால் தான் பெட்டராக இருக்குமான்னு கேட்டால், நான் வாங்கினது எல்லாமே ஓரளவுக்கு அடுத்து ஒரு 3 to 5 yearsக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தில் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாரும் 32GB தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. 8GB யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 16GB யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 32 இருக்குது, 64 இருக்குது, 128 இருக்குது. இதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. எனக்கு இது தேவை அப்படிங்கிறத நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் 32GB ரேம் போட்டிருக்கேன். ஓகே, ரேம்க்கு அடுத்தது வழக்கம் போல் கிராஃபிக் கார்டு தான். கிராஃபிக் கார்டில் நான் வாங்கியிருக்கிறது ஜோட்டாக்கில் வாங்கியிருக்கேன். ஜோட்டாக்கில் 2060 சூப்பர் டுவெல் ஃபேன் வச்சுருக்க கிராஃபிக் கார்டு வாங்கியிருக்கேன். இந்த கிராஃபிக் கார்டு அப்படிங்கிறது 6GBயில் வாங்கியிருக்கேன். இதுக்கு அடுத்தது அப்படின்னா 8GB இருக்குது. நான் 8GBக்கு போகல. காரணம் என்ன அப்படின்னா, 6GB நமக்கு சஃபிஷியன்ட் தான். ப்ளஸ் நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், சில நேரங்களில் சினிமா போர்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி எனக்கான மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல கிராஃபிக் கார்டு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் 6GB எடுத்திருக்கேன். 4GBயே போதும். எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4GB இஸ் எனாஃப். பட் 6GB போகிறது தப்பு கிடையாது. அதுக்கு மேலே 8GB போகலாம் அப்படின்னா நீட் இருந்தால் போங்க, நான் வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. நான் வாங்கியிருக்கிறது 6GB. இதோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூலாம் படிச்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ ப்ராசஸருக்கு அடுத்தது ரேம்க்கு அடுத்தது கிராஃபிக் கார்டு. கிராஃபிக் கார்டு அடுத்தது என்ன அப்படின்னா எஸ்எஸ்டி அப்படின்னா என்ன? அது சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணுற அல்லது நாம் ஒர்க் பண்ண போகிற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடாகவும் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அது உங்களை டவுன் பண்ணிவிடும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு எஸ்எஸ்டி போடலாம். எஸ்எஸ்டியோட அட்வான்ஸ்டு M.2 இருக்குது. M.2 நான் போடல, அதுக்கு பதிலாக நான் SSD போட்டிருக்கேன். ஏன்னா SSD
நான் பழைய சிஸ்டமில் யூஸ் பண்ண அதே எஸ்எஸ்டி எடுத்து இப்போ என்னோட புது சிஸ்டமுக்கு ஆட் ஆன் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணுறது 500 GB WD SSD யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, SSDக்கு அடுத்தது ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க்கும் SSDயும் சில பேர் ஹார்ட் டிஸ்க் தான் போட்டிருப்பாங்க, சில பேர் SSD போட்டிருக்க மாட்டாங்க. SSD போடாதவங்க SSD போடணும்னு கட்டாயம் கிடையாது, பட் போட்டால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிஸ்டம் ஓப்பன் அப்பவும் சரி, சிஸ்டம் க்ளோஸ் ஆகிறதும் சரி, சாஃப்ட்வேர் ரன் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு இந்த SSD இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் SSD போட்டிருந்தேன். இங்கே நான் ஹார்ட் டிஸ்க்கு 4 TB யூஸ் பண்ணுறேன், பார்கோடாவில் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுறது Seagate பார்கோடாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 4 TB சஃபிஷியன்ட்டான்னு கேட்டால் எனக்கு இந்த 4 TB பத்தலைங்க. உண்மை அதுதான். நான் சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு 4 TB பத்தல. ஏர்லி ஸ்டேஜில் நான் யூஸ் பண்ணது 500 GB யூஸ் பண்ணேன். 500 GB பத்தல. அதுக்கடுத்து 2 TB வாங்கினேன், 2 TB பத்தல. அதுக்கடுத்தது 4 TB வாங்கினேன், 4 TB இப்போவும் எனக்கு பத்தாம தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டும், அதாவது டிஜிட்டலாக எப்போ மாற ஆரம்பிச்சதோ அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைலோட இன்கமிங் அதிகமாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 400-600 ஃபைல்ஸ் இருந்தது அப்படின்னா சிஸ்டமாக உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் போய்கிட்டே இருக்கும். நான் எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கி அதை முடிச்சதுக்கப்புறம் சேவ் பண்ணுறதோ அதை வச்சிருக்கிறதோ கிடையாது. அதை தாண்டி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கான மற்ற ஃபைல்ஸை எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமில் இருக்கிற ஸ்பேஸ் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். 2 TB அப்படிங்கிறது சஃபிஷியன்ட் தான். ஏர்லியராக பிகினராக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இன்டர்மீடியட்டாவோ அல்லது கொஞ்சம் நீங்கள் உள்ளே வந்து ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 TBக்கு போகிறது அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஸோ 4 TB ஹார்ட் டிஸ்க் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ SSDக்கு அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு அடுத்தது என்ன அப்படின்னா SMPS அப்படிங்கிறது பவர் சப்ளைங்க. ஓவராலாக நம்ம சிஸ்டம் ரன் பண்ணுறதுக்கான பவர் சப்ளையே இந்த SMPS தான் கொடுக்க போகுது. ஓகே, இந்த SMPSல என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லோட் ஆச்சுன்னா, அதாவது உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆனால் கூட அந்த SMPS என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன் பண்ணிவிடும். அதனால தான் SMPS போடுறது. ஸோ SMPS நான் இங்கே யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா கூலர் மாஸ்டரில் 750 வாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். SMPSக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வழக்கம் போல் கேபினெட் தான். ஸோ இந்த கேபினெட் அப்படிங்கிறது நான் வாங்கியிருக்கிறது கூலர் மாஸ்டரில் NR600 அப்படிங்கிற மாடல் நான் வாங்கியிருக்கேன். இந்த கேபினெட் வாங்குறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு காரணமும் கிடையாது. இந்த கேபினெட் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்து அதை பிடிச்சிருந்து இந்த கேபினெட் என்ன மாடல்னு கேட்டு தான் அந்த கேபினெட் வாங்கியிருக்கேன். எனக்கு அந்த கேபினெட் பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக டாப்பில் உங்களுக்கு வென்டிலேஷன், ப்ராப்பரான வென்டிலேஷன் இருக்கும். சைடில் உங்களுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும். கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்கும். வெளியிலேருந்து யாராவது வந்து நம்ம சிஸ்டமை பார்க்குறாங்க, இல்லை வெளியிலேருந்து ஒரு கிளைண்ட் நம்ம சிஸ்டம் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்கும். அந்த லுக் அண்ட் அட்ராக்ஷனுக்காக மட்டும்தான் இந்த கேபினெட்டை நான் சூஸ் பண்ணேன். அதை தாண்டி எனக்கு ஃப்ரண்ட்டில் USB இருக்குது, பேக்கில் USB இருக்குது. ஃப்ரண்ட்லேயே என்னால் வந்து ஹெட்ஃபோன் போர்ட் போட்டுக்க முடியும். பின்னாடியும் அந்த மாதிரியான ஹெட்ஃபோன் போர்ட் இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக இப்போ இருக்கிற எல்லா கேபினெட்லேயும் இந்த ஃப்ரண்ட் போர்ட் இருக்கிறதுனால இது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. எனக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது, அதனால இந்த கேபினெட் வாங்கியிருந்தேன். இதை தாண்டி நான் எக்ஸ்ட்ராவாக ஆடாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ராசர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூலர் யூஸ் பண்ணுறதுக்காக கூலர் வாங்கியிருக்கேன். அந்த கூலர் என்ன அப்படின்னா அதுவும் ஹைப்பர் கூலர்னு சொல்லிட்டு கூலர் மாஸ்டர் இருக்கிற அந்த பிராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். சில பேர் வாட்டர் கூலர் போடுவாங்க, சில பேர் லிக்விட் கூலர் போடுவாங்க. அது டிபெண்ட்ஸ். ஒருத்தர் ஒரு மாதிரியான அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி போட்டுப்பாங்க. நான் இங்கே போட்டிருக்கிறது ஹைப்பர் கூலர்னு சொல்லிட்டு கூலர் மாஸ்டர் இருக்கிற ஒரு மாடல் தான் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க மானிட்டர். நான் இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்க மானிட்டர் என்ன அப்படின்னா டெல் மானிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மானிட்டரோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மானிட்டர் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. நான் இங்கே யூஸ் பண்ணுற மானிட்டர் என்னவோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வழக்கம் போல் கீபோர்ட் மவுஸ் எல்லாமே லாகிடெக்கில் வாங்கினது தான். அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்டோட டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது. இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணுற என்னோட சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ இப்போ நான் முக்கியமாக என்ன விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த சிஸ்டம் வாங்குறதுக்கு நான் அப்ராக்சிமேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 1.4 1.5 கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இது இவ்வளோ கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ கொடுத்து வாங்குறது எனக்கு தேவை இருந்து அதனால் நான் வாங்கியிருந்தேன். எல்லாருக்கும் நீட் இருக்கவங்க இதை வாங்கலாம். நீட் இல்லாதவங்க இதை விட பெட்டராக லோ அண்ட் வெர்ஷனாக என்ன கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். யாருக்கும் எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்க. இது வரைக்கும் டேம்டட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டேம்டட். கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பராக வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.